ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் நிறைய 18+ கண்டென்ட் இருக்கும்போது சின்ன பசங்க யாரா பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் யாரா சின்ன பசங்க வச்சுட்டு பார்க்காதீங்க. யூஸ்வலாக நிறைய ஸ்டோரிஸை சொல்லுவேன் இந்த மாதிரி 18+ இருக்குன்ட்டு. பட் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு போவேன். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும்னு நினைக்கிறவங்க கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான சாப்டர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிருங்க. ஒரு முக்கியமான விஷயம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸாக சம்டைம்ஸ் நான் செவ்வாய்க்கிழமெலாம் வீடியோ எடுக்கும்போது நான் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நெத்தியில் பார்த்தீங்கன்னா விபூதியோ இல்லை எதனா ஒன்று இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருப்பீங்க. அதுலேயும் சில பேர் அது கொஞ்சம் டாக்ஸிக்காக எடுத்துகிட்டு போய் பேசுகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இவன் சங்கிடா அப்படின்ற மாதிரி போடுறாங்க. நான் கேட்குறேன், ஒருத்தன் கோயிலுக்கு போயிட்டு வரான் அப்படின்றதுக்காக ஒருத்தன் அவன் சங்கி ஆயிட முடியுமா? புரியல. அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா பிரச்சனை உங்ககிட்ட தான், என்கிட்ட கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் நான் படிச்சது எல்லாமே கிறிஸ்டின் ஸ்கூல்ல. நான் டியூஷன் படிச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி தான் ஒரு டியூஷன் எடுத்திருந்தாங்க. அவங்ககிட்ட தான் நான் டியூஷனும் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி நான் படிக்கும்போது அவங்க கிறிஸ்மஸுக்கு பார்த்தீங்கன்னா எங்க டியூஷன்லேயே பிரபுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் குண்டா இருப்பாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு ரோடா பார்த்தீங்கன்னா சுற்றுவோம். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ரோடோட போய் சுற்றுவோம். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் இருக்க சர்ச்சுக்கு போவோம். அங்கே இருக்கிற ஃபாஸ்டரை பார்ப்போம். அவரும் கை நிறைய சாக்லேட்லாம் கொடுப்பாரு. அந்த சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டு போகிற சின்ன பசங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே போவோம். ஸோ இப்படி தான் எங்களோட லைஃப் சின்ன வயசில் இருந்துச்சு. நான் சின்ன வயசுன்னு சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா ஒரு 2000 காலகட்டத்தில் 2003 2000 அந்த பீரியடில் நினச்சிக்கிங்களேன். ஸோ அந்த டைமில் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு கிறிஸ்டின்னா என்னன்னு தெரியாது, முஸ்லீம்னா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சைக்கிளை தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின்ன்றதும் கிடையாது, முஸ்லீம்ன்றதும் கிடையாது. நான் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க. என்னை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது ஏன் நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சரி விட்டு போயிடலான்னு பார்த்தா அது விடுறது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க, ஏன்டா நீ கிறிஸ்மஸ்க்கு விஷ் பண்ணல, தீபாவளிக்கு மட்டும் விஷ் பண்ண, கிறிஸ்மஸ்க்கு ஏன்டா விஷ் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. நான் இந்த யூடியூப் சேனலில் என்னால் சில விஷயஸ் நான் போடுவேன், சில விஷயஸ் நான் போட மாட்டேன். பட் இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக எல்லாத்துக்குமே நான் போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ நியூ இயர் பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துட்டு திடீர்னு நியூ இயர் வந்த பிறகு ஒருத்தன் ஒரு மாதிரி மாறிட போகிறான். மாற போகிறது கிடையாது. நம்ம டேட்டும் கேலண்டரில் இருக்கிற டேட்டு தான் மாறுதே தவிர நம்ம எதுவும் பெருசாலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அதனால் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால் அதை நான் பண்ணலை. சரிங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த பர்சனலாக டார்கெட் பண்ணுறது, அது ஏன் டார்கெட் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி வேறு மாதிரியான டார்கெட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அது சரி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நானே விட்டுட்டேன். ஸோ இது இன்டர்நெட் கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டாலே இப்படி தான் பேசுவாங்கன்றது. பட் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ பொறுமையாக இருக்க முடியாதனால நீங்கள் பேசுனா திருப்பி நானும் பேசத்தான் செய்வேன். ஒரு சில பேரோட கமெண்டெல்லாம் நான் டெலிட் பண்ண தான் செஞ்சுருக்கேன். சில பேரை அவங்க கமெண்டே போட முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணி விட்டுருக்கேன். சரிங்களா? நீங்கள் உங்களோட தாட் வேறு மாதிரி இருக்குன்னா நீங்கள் வேறு மாதிரி இருந்துட்டு போங்க. என்னோட தாட் இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றதோட அதிகமாக இந்த டாக்ஸிக்குள்ளே வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லேட் 90s கிட்டும் அதுக்கப்புறம் 2K கிட்ஸும் அதிகமாக அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஏன் நான் அந்த ரீசன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் இந்த இன்டர்நெட் ஆக்சஸ்ன்றது ஈஸியாக இருந்துச்சு. எங்களுக்குலாம் அப்படி கிடையாது. நான்லாம் 2010க்கு அப்புறமா தான் இன்டர்நெட்ன்றதே நான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது மாதிரிலாம் கிடையாது. வோடாஃபோனில் 19 ரூபாய்க்கு போட்டேன்னா 2G டேட்டான்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும் 24 மணி நேரத்துக்கு. அதில் இன்டர்நெட் பெருசாக ப்ரௌஸும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட் பூம் ஆக ஆரம்பிச்சது. 2016க்கு அப்புறம் ஜியோ வந்துச்சு. எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த டிக்டாக்லாம் பேன் பண்ணதுக்கு ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சைனா ஆப்புன்றது செகண்டரி. ஃபஸ்ட்டு இந்த ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயம், மதம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நிறைய ஹேட் அதில் பரவிட்டு இருந்துச்சு அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு அதை பேன் பண்ணாங்க. இப்போ அது ரீல்ஸ்லேயும் வந்துச்சு, யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. அதுவும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். பட் ஒருத்தன் வீடியோ போடுறான்னா அவன் வீடியோ போடுற ஸ்டோரியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவன் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண முடியலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா ஸ்டோரி சம்மந்தப்பட்ட விஷயம் எதனா ஒன்று இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இவன் சங்கிடா, இவன் பாரு நெத்தியில் விபூதி வச்சுருக்கான், நெத்தியில் சந்தனம் வச்சுட்ருக்கான் அப்படின்னீங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன், ஒருத்தன் கோயிலுக்கு போனாலே அவன் சங்கினா இந்த சின்ன வயசுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த சங்கின்ற வார்த்தையே இப்போ ஒரு 10 வருஷமாக தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு மாதிரிலாம் கிடையாது. அப்போ நான் சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்கு போயிட்டுருக்கா, நான் இப்போ சின்ன வயசுலேருந்தே சங்கியா? சங்கின்னு என்னன்னு தெரியுமா? முதல்ல ஒருத்தன் அவனோட மதம் தான் பெருசு, மற்றவங்கலாம் அந்த மதத்துக்கு கீழே தான் அப்படின்னு நினச்சி ஒருத்தன் பேசுகிறான்ல, அவனை தான் சங்கின்னு சொல்லுவாங்க. நான் என்றைக்குமே என்னோட வீடியோவில் அப்படி பேசுறதே கிடையாது. ஒரு சில இடத்துல ஒரு சில ஸ்டோரிலாம் சொல்லியிருப்பேன், ஒரு சில சப்ஸ்கிரைப்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் மசூதிக்கு போனதுக்கு அப்புறமா சரியாச்சுன்ட்டு. அதையும் நான் சொல்லியிருப்பேன்.
அப்போ வந்து மசூதிக்கு போனால் தான் சரியாகுதுன்னா அது வந்து எப்படி சொல்கிற நீ? அப்படிலாம் கிடையாது அப்படின்னு கேட்குறீங்க. சில பேர் வந்து சர்ச்சுக்கு போய் தான் சரியாச்சுன்னா அது எப்படி நீ சொல்கிற? இந்தியாவில் எப்படி இதெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ சேம் டைம் வந்து நான் இதே தான் சொல்கிறேன். ஒருத்தவங்க கோயிலுக்கு போய் தான் சரியாச்சு, ஒருத்தவங்க வந்து அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் தான் சரி பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு எவனும் கேள்வி கேட்காம அது ரேராக சில பேர் கேட்டிருக்காங்க. அது வேற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவில் என்ன இருக்குது அதை மட்டும் பாருங்கள். வீடியோ போடுறவன் எப்படி, அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன், எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவன், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு. ஓரளவுக்கு தான் வந்து மரியாதை கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போடுற வீடியோ எல்லாமே அப்புறம் 18+ வரும். 18+ ஸ்டோரியில் இருக்காது. நான் பேசுகிற வார்த்தைகளில் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. எனக்கு இதை மறுபடியும் பேசுறதுக்கு எனக்கு தோணல. ஏன்னா இது வந்து நீங்கள் வீடியோ மூலியமா தான் நீங்கள் அந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணும்போது, இன்ஸ்டாகிராமில் போய் என்ன வேலையை பார்த்து வச்சிங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் வீடியோ போடுறேன்னா இது வந்து என்னோட டைம் பாஸ், என்னோட ஹாபிக்காக தான் போடுறேன். என்னோட பேச்சு திறமையை நான் வளர்த்துக்கிறதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ரீல்ஸ் அதுக்கு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் நான் வந்து கெயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலிமா நான் கரெக்ட் பண்ணி தான் வந்து எனக்கு கொஞ்சம் திக்கும். அதெல்லாம் சரி பண்ணி இதில் இருந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து தான் இந்த வீடியோலாம் நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். புரிஞ்சுங்களா? இந்த சேனலில் வீடியோ போட்டு நான் அப்படியே க்ரோ ஆகி அப்படியே லட்சமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற தாட்லாம் கிடையாது எனக்கு. வர வரைக்கும் லாபம் வரலையா போச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் போயிட்டுருக்கேன். தேவையில்லாமல் வந்து இந்த பர்சனல் டார்கெட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க வாத்தாங்கம்மான்னு கேட்குற மாதிரி இருக்கும். பார்த்துக்குங்க. நான் வீடியோவில் அப்படி தான் பேசுவேன் அதுக்கப்புறம். புரிஞ்சுதுங்களா? தேவையில்லாத வேலை உங்களுக்கு பார்க்குறீங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டோரியில் வந்து என்ன சொல்கிறோன்னு அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து கமெண்ட் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வெக்கம் கட்டெல்லாம் நான் இருக்கலாம் முடியாது. நான் கரெக்டாக இருக்கேன்றதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். உங்களுக்கு உங்கள் கூட பழகிறவங்க அப்படி இருக்கிறாங்க, நீங்கள் பார்க்குற ஆளுங்க அப்படி இருக்காங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுங்க. என்கிட்டலாம் வந்து அதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. கேட்டிங்கனாலும் இப்படி தான் வரும். ஸோ இவன் வீடியோ போடுறான் அதுக்காக இவன் என்ன வேணால் பேசலாம், கமெண்ட் என்ன வேணால் பண்ணலாம், இவன் மூட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூட்டுலாம் போக மாட்டேன், திருப்பி பேசுவேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதில் வந்து வேறு யாருனா சப்ஸ்கிரைபர் யாருனா வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீ அவங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் பேசணும்னு நானே டேரெக்டாக வந்து பேசுவேன். நான் எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நிறைய பேர் என்னோட கமெண்ட்லாம் பார்த்துருக்கீங்க. ஏடாவரமாக நான் பேசி வச்சுருவேன். கெட்ட வார்த்தை தான் யூஸ் பண்ணி திட்டுவேன். நான் வந்து அந்தளவுக்கு வந்து யோகியமானவன். மற்ற யூடியூப் சேனலில் வச்சுருக்காங்களே சில பேர்லாம் பேசாமல் வந்து ஃபேக் ஐடி வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. டேரெக்டாக நானே பேசுவேன். ஃபேக் ஐடி வச்சு பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நானே டேரெக்டாக பேசிடுவேன். இவ்வளோ தான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் தான் சொல்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. வீடியோ பார்க்குறீங்களா, மூட்டு வீடியோ மட்டும் பாருங்கள். வீடியோ போடுற எந்த கேஸ்ட் எந்த மதம் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். புரிஞ்சுதா? அப்படி உனக்கு பார்க்க பிடிக்கலையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இரு. நீ பார்க்கவே பார்க்காத, முடிஞ்சா சேனலோட பிளாக் பண்ணிட்டு போயிரு. அதை விட்டு தேவையில்லாத வெட்டி மயிரெலாம் கமெண்டில் வந்து பேசிட்டு இருக்காத. அவ்வளோதான் மரியாதை, நான் சொல்லிட்டேன். ஸோ மற்ற வியூவர்ஸ் வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஸ்டோரி நல்லா இல்லையா நீ சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு நீ ஒருத்தனை பற்றி பர்சனலாக டார்கெட் பண்ணி பேசுறதுலாம் வந்து தேவையில்லாத விஷயம். புரிஞ்சுங்களா? அதுக்காக வந்துட்டு நான் மற்ற மாதிரிலாம் வந்து சீன் போடுறதெல்லாம் கிடையாது. இது மாதிரிலாம் பேசணும் இதெல்லாம் ஓப்பனாக பேசிடுவேன். சரியா? பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் அதுக்கேற்ற மாதிரியே தனியாக வந்து அந்த கமெண்ட்லாம் எடுத்து நான் ஒருத்தன் திட்டுற மாதிரி ஆகிடும். அது இந்த சேனல்லே நான் பண்ணுவேன். இந்த சேனலோட அடுத்த லெவல் வந்து வேறு மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் எங்ககிட்ட பர்சனலாக பேசிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில விதமாக வந்து வேலைலாம் போயிட்டு தான் இருந்துகிட்ருக்கு. நாங்கள் தனியாக வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு சில சப்ஸ்கிரைபர்லாம் சேர்ந்துட்டு ஸோ அவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. ஸோ நீ வந்து தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காது என்கிட்ட. அது இல்லாமல் வந்துட்டு வரேன், அது இன்னொரு எவிடன்ஸோடு எடுத்துகிட்டு பேசணும். அது ஏன்னா அது பேசணும். அது இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் நம்மள மாதிரி தான் அவரும் வீடியோ போட்டுட்ருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஓகே அதை நம்ம இப்போ பேச வேணாம். அதை வந்து நம்ம அவர்கிட்ட நம்மளுக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அது அவர் தான் பண்ணாரா நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். தெரிஞ்சதுக்கப்புறம் தைரியமாக அதை பற்றி நம்ம பேச முடியும். ஸோ அதுக்கான எவிடன்ஸ் தான் தேவை. ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பூமர் வாங்குற காசில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னால் கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல. நான் விக்ரம் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரைனர். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கூட. கோர்ஸ் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் ரிசல்ட் இருந்திருக்காது. சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்களே, உங்களுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரி ட்ராக்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீல் ட்ராக்கிங், அப்புறம் சாம்பிள் டயட் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வெயிட்
லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். இதில் ஒரு அடிஷனல் போனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் இதில் ஒரு மாடியூலும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடியூல் எதை பற்றினது இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பயோஹேக் பற்றி இருக்க போகுது. இந்த பயோஹேக்ன்றது என்னன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா, அட் சேம் டைம் உங்கள் ஏஜையும் ரிவர்ஸ் பண்ண முடியும், விச் மீன்ஸ் உங்கள் மெட்டபாலிக் ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை பற்றின கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் பே பண்ணுற இந்த காஸ்ட்லேயே தான் அடங்கும் போது ஃபர்தர் இந்த சார்ஜஸும் வாங்க போகிறதும் கிடையாது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இப்போ யூஸ் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. நம்ம சின்ன வயசுலலாம் வந்து பாட்டிங்கள்லாம் ஒரு சில கதைலாம் சொல்லுவாங்க, நம்ம தூங்க வைக்கிறதுக்காக இல்லை ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சில பேய் கதைகள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு கதை தான். ஸோ அந்த கதை வந்து உண்மைன்னு ஒருத்தர் நம்பியிருக்காரு. அவர் நம்பினது வந்து பார்த்தீங்கன்னா 100% உண்மை தான் கூட. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டோரி வந்து அந்த ஊரில் நடந்திருக்கு. அது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் நடந்திருக்கு. அந்த ஸ்டோரி வந்து அந்த ஊர் ஃபுல்லாக பரவ அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து சென்னைக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வராரு. ஸோ அப்படி வரும்போது அங்கே இருக்கிற ஒரு டீம் கூட ஜாயின் பண்ணி பேசும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த முனி காஞ்சனா அந்த படம்லாம் வர டைமில் வந்து இந்த பேய் கதை தான் வந்து அதிகமாக வந்து பூம் ஆகிட்டு இருந்துச்சு, இந்த படம் எடுக்கிறதெல்லாம். ஸோ அப்போ இவங்க டிஸ்கஷன் பேசும்போது அப்போ இந்த ஸ்டோரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து இது மாதிரி நடந்திருக்கு, இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க, நானே நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த ஊருக்கும் போகிறாங்க. அந்த ஊரில் நடந்த ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கவும் போகிறோம். அந்த ஊருக்கு கிளம்பி போகிறவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரவி, அப்புறம் சுரேஷ்ன்றவர் அந்த ஊரில் இருந்தவர், அப்புறம் வந்து எங்கள் கூட வேலை செய்கிற இன்னொரு பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா. இவங்க எல்லாருமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கும் போகிறாங்க. ஸோ அந்த ஊரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பன் சத்திரம். இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்றத வந்து அவர் கிளியராக மென்ஷன் பண்ணல, அது வேண்டான்னு தான் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ அந்த ஊரை மட்டும் நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த ஊரில் வந்து ரொம்ப நாளாக பரவலாக இருக்கக்கூடிய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அவங்களை எதிர்த்து ஒரு 5 பேர் வந்து அந்த ஊரில் இருந்திருக்காங்க. அந்த 5 பேரில் ஒரு 4 பேர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுவும் எப்படி இறந்து போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தலையெல்லாம் வெட்டி தலை தனியாக உடம்பு தனியாக வந்து அந்த ஊரில் வந்து ஒரு பழைய ஆலமரம் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஆலமரத்தில் தலையெல்லாம் தனித்தனியாக வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்புலாம் வந்து எங்கே போச்சு என்ன ஆச்சுன்றது இன்ன வரைக்குமே யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட அந்த தலைலாம் வந்து காஞ்சி போய் ரொம்ப வருஷமாக வந்து அங்கே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து இதுக்கப்புறம் இங்கேருந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்கிட்டலாம் பேசுனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எடுத்து முறையாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க. ஏன்னா 5 பேருன்னு சொன்னேன், 4 பேரோட தலை தான் சொல்கிறேன். அப்போ ஒருத்தர் என்ன ஆனாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒருத்தர் தான் இந்த 4 பேரையும் காட்டி கொடுத்துருக்காரு. அந்த காட்டி கொடுத்துற குடும்பம் வந்து இன்ன வரைக்கும் அந்த ஊரில் தான் இருந்துகிட்ருக்கு. அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சபிக்கப்பட்ட குடும்பமாக தான் இருந்துகிட்ருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கோணலில் தான் வந்து தலையே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊரில் வந்து இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து ஸ்டோரியாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரவி, சுரேஷ், பிரியா எல்லாமே வந்து அந்த ஊருக்கும் போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆலமரத்தை சுற்றி தான் வந்து அந்த உருவம்லாம் அப்பப்போ தென்படும் அப்படின்னு சொன்னோடனே பிரியா வந்து சவுண்ட் இன்ஜினியர். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த மரத்தை சுற்றிலாம் வந்து ஒரு சில இடத்துல மைக்கை செட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து சுரேஷ் வந்து கேமராமேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா கேமராவும் செட் பண்ணிடுறாரு. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கலான்ட்டு. ரவிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பேய் பிசாஸ் மாதிரிலாம் நம்பிக்கை கிடையாது. அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேருந்து ஒரு சில அடி தூரத்துலேயே போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி அமைச்சு அங்கேயே வந்து இருந்துடுறாரு. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொம்பளை பொருளாக வச்சுருக்கீங்க, தயவு செஞ்சு யாருமே இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் அந்த ஊர் தானே. ஸோ பிரியா வந்து அவங்க வீட்டில் போய் தங்கிடுறாங்க. ஸோ ரவி மட்டும் தான் வந்து அங்கே இருந்துட்டு இருக்காரு. அப்போது அந்த ஊரில் இருக்க எல்லாருமே திட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது உங்களுக்கே பிரச்சனையில் போக முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியா வந்துட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்து லேப்டாப்பில் தான் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ரவியும் வந்து சுரேஷும் வந்து அந்த இடத்துல வந்து வீடியோ கேமரா செட் பண்ணியிருக்காங்களே. ஸோ அவங்களும் வந்து அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக வந்து நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். யாரோ வந்து அந்த இடத்துல வந்து குசு குசுன்னு பேசுகிற சத்தம் கேட்குது. ஸோ அப்போது வந்து சுரேஷ் பார்த்து அது ரவி கேட்குறாரு, ஏன்னா யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்குது, இந்த பக்கம் வந்து யாருன்னா வந்து இருட்டில் வந்து ஒதுங்குவாங்களா, இந்த பாத்ரூம் போகிறதுக்குலாம் அந்த தேடி போனேன், பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் அங்கே அந்தளவுக்கு கிடையாதுன்னா போவாங்களான்னு கேட்டோன்னே இல்லை 7 மணிக்கு மேலே யாருமே வந்து சரிலாம் வரவே மாட்டாங்க, 7 மணிக்கே ஊர் அடங்கிடும் அப்படின்னு சொன்னோடனே ரவி என்ன பண்ணா, அப்போ எங்கேருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணான்னா அங்கேருந்து பிரியாவுக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு இவனுக்கு எதனா சவுண்டு கேட்குது. ஆமாம் எனக்கு சவுண்டு கேட்குது,
யாரோ பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது, இவங்க யார் வெளியூரில் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காருன்னு இவர் சுரேஷ் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரை இறக்கும் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சுரேஷ் போகிறாரு. சுரேஷ் போனவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆளே வரவே இல்லை. ஸோ ரவி என்ன பண்ணால் சுரேஷ்னு கூப்பிட்றாரு. சுரேஷ் ஃபோனை வந்து ட்ரை பண்ணுறாரு. சுரேஷ் ஃபோன் வந்து ரீச் ஆகலை. ரவி போய் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரவி அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறமா தெரியுது சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம் விழுதில் வந்து தலைகீழ தொங்கிட்டு இருந்திருக்காரு. அதுவும் மயக்கமான நிலைமையில. போய் சுரேஷை வந்து பிடிச்சி சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி சுரேஷ்க்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தண்ணியாக வச்சு சுரேஷ் எழுப்புறாரு. எழுப்பும்போது சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ வந்து சுரேஷை பார்த்து ரவி கேட்குறாரு, என்னடா ஆச்சு போனேன், அதுக்கப்புறம் வந்து திடீர்னு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். நான் போனதுக்கப்புறமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனால் எனக்கு கனவுலாம் வந்துச்சு. அந்த கனவுல வந்து என்னை ஒரு கம்பத்தில் கட்டி வச்சிருக்காங்க. என்னை சுற்றி 4 பேர் வந்து வட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்குமே தலை கிடையாது. ஆனால் அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. என்னடா வேலை பார்க்குறீங்க இங்கே வந்துட்டு, நாங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எங்களை சீண்டி தானே அந்த குடும்பம் இப்போ அனுபவப்பட்டுருக்கு. நீங்கள் இந்த ஊருக்காரன் திருந்தவே மாட்டீங்களா? மீண்டும் எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை கொடுத்து தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்னை பேசுகிறாங்க. எனக்கு இன்னுமே தெரியல அப்படின்னே ரவி என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே இன்றைக்கி நம்ம பேக்கப் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ரவி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிடறாரு. ஏன்னா சுரேஷ் ஆல்ரெடி பயந்துட்டாருன்றதுனால இது ஃபர்தராக கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு சுரேஷுக்கு வந்து அந்த ஊரில் இன்னொரு இடத்துல ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் போய் நைட் எல்லாமே தங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் ரவிக்கு வந்து இது மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசுகிறாரு. ஏன்னா நம்ம படம் எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருந்து உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல. எதுக்காக இவர் பண்ணுறாருன்னா, ஏன்னா இவருக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. பட் இவங்கெல்லாம் பயப்படுறாங்க அப்படின்றதுக்காக இவங்கள வந்து சரி கட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு மூலிமா ஒரு மாந்திரிகரோட கான்டாக்டும் அவர் கிடைக்குது. அவர்கிட்ட பேசி அவரை வந்து வரவும் வச்சுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் எடுத்துக்கிறாங்க அவர் வந்து சேர்றதுக்கு. எல்லாமே வந்து 3 நாள் ஆயிடுது. ஸோ 3 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த மாந்திரிகரும் அங்கே வந்துடுறாரு. ஸோ அவர் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே இருக்கிற ஆன்மாவெலாம் நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகரும் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாரு. அந்த மாந்திரிகருக்குன்னு தனியாக ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் தான் அவர் தங்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாந்திரிகர் வந்து ஒரு 2-3 நாள் டைமும் கேட்குறாரு. அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரிகரை தங்க வச்சாங்கல்ல, அந்த தங்க வச்ச வீட்டில் வந்து ஒரு கல்யாணாகாத 2 பசங்க இருக்காங்க. ஸோ அந்த 2 பசங்க தான் வந்து இந்த மாந்திரிகருக்கு தேவையான சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாந்திரிகர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் இந்த பிரச்சனை இல்லாமல் வர நான் பண்ணிடுறேன்னு சொன்னேன். அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாமே சந்தோஷமாக தான் இவருக்கு எல்லாமே செய்கிறாங்க. அதில் தான் அந்த 2 பசங்களும் வந்து இவருக்கு செஞ்சுருக்காங்க. ஆனால் இவர் வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பொண்ணுங்களையும் வந்து வீடியோ சொல்லக்கூடாது. ஸோ அதை பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அந்த பொண்ணுங்களுக்கே தெரியாமல் தான் அவர் அதை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அதை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்துட்டுருக்காரு. ரவிக்கு வந்து டவுட் வருது. இந்த மாந்திரிகரை வந்து நைட்டானா என்ன பண்ணுறான், நைட்டு தானே அவனுக்கு வேலையை, நைட்டானா வெளியே வர மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகரை வந்து என்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னா, அந்த வீட்டு மேலே வந்து கூரை இருக்குது, அந்த ஓடு மாதிரி இருக்குது, அது மேலே ஏறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது தான் ரவி பார்த்துடுறாரு. இந்த மாதிரி மாந்திரிகர் வந்து அந்த 2 பொண்ணுங்களை வந்து ஏதோ வசியம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காருன்றது. ஸோ தெரிஞ்ச பிறகு சுரேஷ் கிட்ட சொல்லிடுறாரு, இவனை கூட்டம் தப்பாக போச்சு, இவன் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டாக வந்து அந்த ஊருட்டை அடித்து துரத்திடுறாங்க. அப்படி துரத்தும் போது அந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னையா அடிக்கிறீங்க, இதுக்கப்புறம் பாரு நான் உங்களை என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஏதோ ஒரு சின்னதாக பொருள் மாதிரி இருந்துச்சு. அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டு அதை சுற்றி வந்து ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணால் அந்த பொருள் மேலே அவர் ஒன்று கடிச்சிட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்காம அவர் ஓடி போயிடுறாரு. இதை பார்த்தோன்னே ரவி இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பார்க்குறான், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கும் புரியல. ஸோ நம்ம பண்ண வேண்ட ஒரு விஷயம், ஆனால் அது தாண்டி இன்னொரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திரும்பி வந்துட்டே இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 1:30 மணிக்கு யாருக்குமே தெரியாமல் நடந்துட்டுருக்கு. இத்தனைக்கும் அந்த பொண்ணுங்களுக்கு இது தெரியக்கூடாது, ஊருக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு இவங்க அதை எப்படி சமாளிக்கிறதா தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாந்திரிகை கூட்டினு வந்து இவங்க தானே. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வரும்போதே வந்து இவங்க பின்னாடி யாரோ ஒருத்தர் நடந்து வர மாதிரி தெரியுது. யாரும் அது நடந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கும்போது பின்னாடி வந்து ஒரு தாத்தா வராது. அவர் கையில் வந்து ஒரு பெரிய கொம்பு ஒன்று இருக்குது. அந்த கொம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மணிலாம் கட்டியே வந்துட்டுருக்கு. இடுப்பில் வந்து ஒரு வெள்ளை வேஷ்டி, மேலே ஒரு வெள்ளை துண்டு தான் போட்டிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வந்தீங்களா இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியது தானே. அந்த ஆன்மாவை நீங்கள் வீடியோ எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அது வீடியோலாம் சிக்காது, தேவையில்லாமல் வந்து இப்போலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நான் ஒரு வார்னிங் சொல்கிறேன், ஒழுங்காக கிளம்பி போயிருங்க. வார்னிங்னா உங்களை எச்சரிக்கிறேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க, உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சுரேஷையும் பார்த்து அவர் வார்ன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. சுரேஷ் ரவியும் வந்து திரும்பி ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ வந்து சுரேஷை பார்த்து ரவி கேட்குறாரு, ஏன்னா அவங்க ஊரில் வந்து 7 மணிக்கு மேலே யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ அவர் யாரா நம்மளை வார்ன் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சுரேஷ் வந்து ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரியே இருக்காரு. என்னடா ஆச்சு ஒழுங்காக சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான்,
இல்லைடா அவர் இந்த ஊரோட காவல் தெய்வம், அவரை மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் முகத்தை நீ பார்த்தியா, நம்மளால் முகத்தை முழுசாக பார்க்கவே முடியல, அப்படி தான் அவர் முகமே இருந்துச்சு. என்ன ஆமாம் அப்படி தான் இருந்துச்சு. ஏன் அப்படி இருட்டுனால அப்படி இருந்துச்சாருங்கன்னா, இல்லை இல்லை இந்த ஊரோட காவல் தெய்வம் வந்து இந்த மாதிரி தான் வந்து கையில் கொம்பு எடுத்துகிட்டு ஊரில் வந்து நகர்வலம் வருவாங்க. அவங்க ரொம்ப வருஷமாக இந்த ஊரில் இருந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த இறந்து போன 4 பேருக்கு வந்து அவங்க தான் காவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கதை, அதை அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அந்த கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க பீரியடில் வந்து அந்த ஊரில் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுல, அப்போ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு நேதாஜி கூட போய் வந்து போரில் கலந்துக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களே. அதில் இருந்த ஒரு குறிப்பிட்ட கழகக்காரங்க தான் இவங்க. அந்த 4 பேரில் வந்து 5 பேரில் ஒருத்தர் தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து ஃபேவராக இருந்து 4 பேரை வந்து காட்டி கொடுத்துட்டாரு. ஸோ அப்படி காட்டி கொடுக்கும்போது தான் வந்து அவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலமரத்தை இடத்துல வச்சு இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி சாகிறதுக்கு மேலே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஊரோட காவல் தெய்வத்துக்கிட்ட வந்து இவங்க முறையிட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி சாமி இருக்குது சும்மா நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ சாமியே இல்லை, இவங்களாம் வந்து எங்களை கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கொடுமையை நீ பார்த்து தானே இருக்க, அப்படி இருக்கிறதுக்கு நீ இந்த ஊரில் இருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே இந்த மாதிரி வந்து சத்தம் போட்டிருக்காங்க. அந்த இடத்துலையே அப்படி தான் வந்து இறந்தும் போயிருக்காங்க. அப்படி அவங்க இறந்து போன ஒரு 2-3 நாள்லேயே வந்து நான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே ஒரு வெள்ளை குதிரை வந்திருக்கு. அந்த ஊரில் குதிரையே கிடையாது, ஒரு வெள்ளை குதிரையும் வந்திருக்கு. அந்த குதிரை வந்தது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த காட்டி கொடுத்தான்ல, அவங்க வீட்டு வாசலில் தான் அந்த குதிரை வந்து ஒரு மாதிரி கணச்சிருக்கு. அப்படி கணச்ச கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு வீணு அலற சத்தம் கேட்டிருக்கு. அந்த அலற சத்தம் யார் வீட்டிலேருந்து வந்திருக்குன்னா, அந்த 5ஆவது ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வீட்டிலேருந்து அந்த அலற சத்தமும் வந்திருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற அவர் ஒய்ஃபு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு விட தலை ரொம்ப சின்னதாக தான் பிறக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை மூலியமாக வந்த எல்லாருமே அப்படி தான் பிறந்துட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியாரை கூப்பிட்டு அவங்க குறி கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குன்னா, அது இறந்து போன 4 பேரோட சாபம் தான். அந்த 4 பேரோட சாபத்தோட இந்த ஊரோட காவல் தெய்வத்தோட சாபமும் மேலே உங்கள் குடும்பத்து மேலே இருக்குது. அது நீ என்ன தான் கஷ்டப்பட்டாலுமே வந்து அதை நீ வெளியில் வரவே முடியாது. அந்த சாமியாக இறங்கி எப்போ மனம் இறங்குதோ அப்போ தான் அவனுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வீட்டில் இருந்த அவரும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை நடக்குது இந்த ஊரில், இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதுக்கெல்லாம் காக்காத சாமி வந்து இதுக்கே வந்து இந்த மாதிரி வேலையை ஏன் பார்க்குது அப்படின்னோடனே அப்போ தான் வந்து அந்த சாமியாரும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்குமே சாமி வந்து தான் உனக்கு எல்லாமே செய்யணும்னு நினச்சினா, அப்போ மனுஷங்க நம்பதுக்கு நம்மளுக்கு எதுக்கு 2 கை 2 கால் எதுக்கு, உனக்கு எதுக்கு யோசிக்கிறதுக்கு புத்தி, இதெல்லாம் கொடுத்தது சாமின்ற போது அதை நீ யூஸ் பண்ணி தான் பண்ணணும். சாமின்றது ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை அடிப்படையாக வச்சு நீ என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை தாண்டி வந்து நீ சாமி தான் எல்லாத்தையும் பண்ணணுன்றதுலாம் மூட நம்பிக்கை. சாமியை வந்து ஜஸ்ட் ஒரு இதுவாக வச்சுக்கோ, அதுதான் நீ பண்ணணுமே தவிர்த்து எல்லாத்தையுமே சாமி தான் வந்து காக்கணும்னா எங்கேயுமே சாமிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரே சொல்லியிருக்காரு. என்கிட்ட நீ கேட்ட என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இதுவும் அந்த சாமியோட அருள் மூலியமாக தான் எனக்கு தெரியுது. இதை தான் நான் பண்ண முடியும். உனக்கு எதனால் உனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் சொல்ல முடியும், அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியில் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாங்கன்னு கிளம்பிடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து சுரேஷ் வந்து ரவிக்கிட்டேயும் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க 4 பேர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த சாமியாரே அந்த சாமியோட இறங்கி வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்னே ரவிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. என்னடா இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஒருத்தராக ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் ஒரு சாமியார்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்த மாந்திரிகவாதின்ட்டு அவன் வந்து 15 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கான். முதல்ல இந்த பிரச்சனை நம்ம வெளில வரணும், மறுநாள் காலைல எதுவுமே பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. மறுநாள் கால அந்த பசங்க வந்து ஆஸ் யூஷுவலாக என்ன வேலை பார்க்குறோமோ அதுதான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பெருசாக அந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அந்த ஊரில் நிறைய பேர் கேட்குறாங்க, என்னப்பா அந்த மாந்திரிகவாதி வந்தார் என்னாச்சு ஆளை காணமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரவியும் சுரேஷ் என்ன சொல்லி சமாளிக்கிறாங்கன்னா, இல்லை அவருக்கு ஏதோ ஒரு வேலை வந்துச்சு போயிட்டாரு, இதுக்கப்புறம் நாங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இன்றைக்கி வந்து அதை கேப்சர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு கோழித்தலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னி இருக்குது பார்த்தீங்களா, பன்னியோட காது, அப்புறம் ஆட்டோட காது, இதெல்லாம் கொண்டு வந்து அந்த ஆலமரத்தை சுற்றி வந்து பழம் தோண்டி அங்கங்கே புதைச்சி வைக்கிறாங்க. எதுக்கு புதைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் ரத்த வாடை வந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஆன்மா வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பூசன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடு, கோழி, பன்னி இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுன்றது. ஸோ இதை வந்து அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணிவிட்டு இவங்க கேமராலாம் வச்சுட்டு போயிடுறாங்க. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மணி சத்தம் மடியும் கேட்குது. மணி சத்தம் மடியும் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் வந்து இவங்க வீட்டு கதவு கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் திருந்த மாட்டீங்க, இன்றைக்கி நீங்கள் அனுபவிச்சா தான் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து யாருமே வெளில வந்து பார்க்குறாங்க, யாருமே அந்த இடத்துல இல்லை. ரவி என்ன செய்யறாருன்னா, கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மதியம் அந்த இடத்துல போய் கேமராலாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணும்போது அந்த கேமராவில் ஒரு ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, யாரோ தூரத்தில் வந்து நிற்கிற மாதிரி, அதுவும் தலையில் தான் நிற்கிற மாதிரி. அந்த ஃபுட்டேஜ் வர இடத்தையே அவர் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது சுரேஷ்க்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இவருக்கும் ஒரு சில விஷயம் நடக்குது. இவர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் வந்து கனவு உலகத்தில் போன மாதிரி ஆயிடுது.
அதில் போனதுக்கப்புறம் இவர் அதே மாதிரி 4 பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு இங்கே வந்தீங்கன்னா, உங்கள் கதையை நாங்கள் படமாக எடுக்கணும்னு நினைக்கிறோம். எங்கள் கதையெல்லாம் நீங்கள் படமாலாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் கதை இந்த ஊரோடய போட்டோம். தேவையில்லாமல் வந்து இந்த விஷயத்த வந்து வெளியில் சொல்லி மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஊரோட இதுக்கு வந்து கெடுத்துடாதீங்க, இந்த ஊரோட நிம்மதியை வந்து கெடுத்துடாதீங்க. இதான் உங்களுக்கு நான் கொடுக்குற கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் எதனா பண்ணீங்கன்னா இந்த ஊரோட உயிரோட போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியை வந்து அவங்க வார்ன் பண்ண மாதிரி வந்து ரவிக்கு வந்து ஒரு கனவே வந்திருக்கு. கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த ஆலமரம் இருக்குல்ல, அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் அவர் படுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புதைச்சி வச்ச அந்த கோழித்தலை, கோழிக்கால், கோழித்தலை, ஆட்டோட காது, அப்புறம் பன்னி காதுலாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரவியை சுற்றி இருந்துட்டுருக்கு. அங்கங்கே வந்து இருந்த அந்த ஊரில் இருந்த நாய்ங்கெல்லாம் வந்து அதை சாப்பிட்டு இருந்தார். ரவியும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து ஏஞ்சி என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, கேமரா எடுத்துட்டு ரூம்குள்ளேயும் போயிடுறாரு. ரூம்குள்ளே போயிட்டு சுரேஷ் கிட்ட சொல்லிடுறாரு, இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகலாம். இதை நம்ம இன்றைக்கே ட்ராப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஃபர்தராக கண்டினியூ பண்ண தேவையில்ல. நீ பிரியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிடு, நம்ம நாளைக்கு காலைல ஊருக்கு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு ரவி, சுரேஷ், பிரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரை விட்டே கிளம்பி சென்னைக்கே வந்துடுறாங்க. ஸோ அப்படி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க கேதர் பண்ண ஒரு சில ஸ்டோரிஸை வச்சு இவங்க பணம் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது இவங்களால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஹிந்தி சைடு போய் அங்கே அந்த ஸ்டோரியை கொடுத்து கூட நம்ம படம் பண்ணலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அங்கேயும் வந்து இவங்க ஸ்டோரி சொன்னாங்கன்னா அந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இது சொல்லி மறுபடியும் பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை ட்ராப் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்டோரி நம்மக்கிட்ட சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரை சேர்ந்தவர் தான். அவர் பேர் சுரேஷ் கிடையாது, அவர் பேர் வேறோட பேர். நான் இந்த ஸ்டோரிக்காக வந்து அவங்க பேரை சுரேஷ்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி ரவி, பிரியான்றவங்களுக்கும் வந்து பேர் வந்து வேறு. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க. அது நம்ம சொன்னால் எந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகும்னு தெரியாது. ஏன்னா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அதில் போடுற வீடியோ எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸில் தான் கொண்டு போகிறது. பொலிட்டிக்கலாவோ இல்லை வேறு விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு சேர்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், அது வேறு மாதிரி போயிடும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் நான் கட் பண்ணிட்டேன். அதனால தான் கொஞ்சம் அங்கங்கே உங்களுக்கு வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, இந்த காட்டி கொடுத்தாங்கன்ற ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலிக்கே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த பேக் ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகணும்னு நினச்சிக்கிங்களேன், அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆகும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.